வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 1.22 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் P and Q ஃபார் த கான்ஃபிகரேஷன் ஷோன் பிலோ இன் த ஃபிகர். ஸோ இங்கே கொஞ்சம் செட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கெப்பாசிட்டர்ஸ். அதோட ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்டரு கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் படிப்போம். செகண்ட் சாப்டரில் ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் படிப்போம். ஸோ இந்த நாளோட ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியம். கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ்னால் ரிசல்ட் என்ன, கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல்னால் ஃபைனலாக இருக்கிற ரிசல்ட் என்ன, அதே மாதிரி ரெசிஸ்டருக்கும் அந்த ஃபார்முலா என்ன, கடைசியாக நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட் என்ன, அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தரோவாக வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த சம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதனால் ரொம்ப ஈஸி. ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். பார்ப்போம். இப்போது இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சிம்பிளிஃபை பண்ணணும். அவங்களே நல்லா அழகாக ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸையும் இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ அந்த ரெண்டும் எப்படி இருக்குது, இந்த ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. பேரலாக இருந்தால் என்ன செய்யணும், ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணியிருப்பாங்க, 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் அந்த ரிசல்ட் முக்கியம் அப்படின்னு நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து பேரலாக இருந்தால் அந்த ரெண்டையும் என்ன செஞ்சால் போதும், ஆட் பண்ணால் போதும். இந்த 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணுங்கள், 4. அந்த 4 தான் இது. இந்த 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், 8. அந்த 8 தான் இது. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இப்படி எழுதிடலாம். அதே மாதிரி இந்த ரெண்டையும் தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இப்படி எழுதிடலாம். இப்போ இந்த சர்க்யூட் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு, இப்போது இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், இந்த டயக்ராமை மட்டும் எடுங்க. இதில் எப்படி இருக்குது, இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சீரீஸாக இருக்குது, இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சீரீஸாக இருக்குது. ஸோ சீரீஸாக இருந்தால் என்ன செய்யணும், கெப்பாசிட்டன்ஸில் சீரீஸாக இருந்தால் என்ன செய்யணும், அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணால் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெண்டுக்கும் முதல்ல ரெசிப்ரோக்கல் வேல்யூ என்னன்னு எடுக்கணும். அப்போது 1/4 ப்ளஸ் 1/4 அதை ஆட் பண்ணணும். ஸோ இதை தான் அடுத்த ஸ்டெப்பாக பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்ப்போம். 1/4 ப்ளஸ் 1/4. ஓகே, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், டினாமினேட்டரில் வேல்யூ சேமாக இருந்தால் அதை அப்படியே எழுதிக்கணும். நியூமரேட்டரை மட்டும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ 2/4ன்னு கிடைக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணணும். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ 1/2ன்னு கிடைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 1/2 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/cக்கு தான் ஈக்குவல். நியூமரேட்டர் சேமாக இருக்கிறதுனால டினாமினேட்டரும் சேமாக தான் இருக்கும். அதனால் இங்கே சியோட வேல்யூ வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா 2ன்னு கிடச்சிச்சு. அதே மாதிரி ரெண்டாவது உள்ளதையும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள். அப்போ இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. ரெசிப்ரோக்கல் வேல்யூ எடுத்து என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ 1/8 ப்ளஸ் 1/8. இப்போ நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. 1/8 ப்ளஸ் 1/8. அப்போ என்ன கிடச்சிருக்கும், 2/8, ரைட். 2/8. மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 is 2, 4 2s are 8. நியூமரேட்டர் சேமாக இருக்குது, அதனால் டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ சி ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து 4. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ டயக்ராம் இன்னும் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு டயக்ராம் மட்டும்தான் இருக்குது, கடைசியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரெண்டும் நமக்கு இப்போ சிம்பிளிஃபை பண்ணி கிடைச்ச வேல்யூ. இப்போ நமக்கு கிடைச்ச ரெண்டு வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 4, 2 4. இப்போ இந்த 2ம் 4ம் எப்படி இருக்குது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேரலல் ஆயிடுச்சு. 2ம் 4ம் எப்படி இருக்குது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலல் ஆயிடுச்சு. ஸோ பேரலல்னால் ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ 2 + 4 6. ஸோ தட் இஸ் த ஆன்சர். யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூனிட் மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 6. தேங்க்யூ.